அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சினாரியோ ஈவி கார்ஸோட சேல்ஸ் பீக்கில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈவி ஸ்கூட்டரோட சேல்ஸும் நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கு. பட் ஈவி கார்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்ல பேக்கேஜாக வந்து கொடுக்குறாங்க. பட் ஈவி ஸ்கூட்டர் சேல்ஸ் நல்லாவே இருந்தாலும் நிறைய பேர் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எந்த வண்டியிலுமே கிடையாது. ஏன் சேஃப்டிக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கூட இப்போ இருக்கிற ஸ்கூட்டர்ஸில் எதுலேயுமே கிடையாது. பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வண்டி கொண்டு வந்திருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதை தாண்டி அடாஸ் ஃபீச்சர்ஸ், ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி வச்சு ஒரு அட்வான்ஸ்டான ஸ்கூட்டரை ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன வண்டி அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். கீவேலேருந்து ஈஸி ஹைபோல்ட் ஆர் அப்படின்னு சொல்லி இந்த வண்டியை வந்து நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் 2 லட்ச ரூபா பட்ஜெட் தான் வந்து எக்ஷோரூம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கீவேவோட ஈஸி ஹைபோல்ட் ஆர் அந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் பார்த்துடலாங்க. ஏன்னா 2 லட்ச ரூபா வந்து இந்த வண்டிக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஷோரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1,99,000. இதுக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாரும் நம்ம ஈவி ஸ்கூட்டர்னாலே பேட்டரி அண்ட் ரேஞ்ச் தான் கேட்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் 5 கிலோவாட்கான பேட்டரி பேக்கப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்பிளிட் பேட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேட்டரி வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குங்க. ஸோ ரிமூவபிள் பேட்டரியுமே கூட நீங்கள் கழட்டி கூட சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகேங்க. இந்த 5 கிலோவாட்டுக்கான ரேஞ்ச் வந்து அவங்க வந்து சர்டிஃபைட் ரேஞ்சாக சொல்கிறது 180 கிலோமீட்டர்ஸ். பட் ரியல் டைமில் நம்மளால் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸுங்கிறத ஈஸியாகவே வந்து இந்த வண்டியில் வந்து எடுக்க முடியும். ஸோ பவர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோவாட்கான பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிட் டிரைவ் மோட்டர் வந்து பெல்ட் டிரைவ் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 17 பிஎஸ் வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 72 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த வண்டியில் வந்து அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க. 0 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து வெறும் 2.3 செகண்ட்ஸ்லேயே வந்து அச்சீவ் ஆகிடும். ஸோ ஒரு 150 சிசிக்கான ஒரு கேப்பபிள் இருக்கிற வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைபோல்ட் ஆர் வண்டியை வந்து நம்ம சொல்லாங்க. ஓகேங்க. இப்போ எக்ஸ்டீரியர் டிசைனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த 2 லட்ச ரூபாய்க்கு வேறு என்ன டெக்கி ஃபீச்சர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த வண்டி வந்து நமக்கு ரிவ்யூக்கு வழங்கி இருக்கிறது இம்பீரியல் மோட்டார் கார்ப். அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் திருச்சியில் வந்து இருக்குங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃப்ரண்ட் லுக். ஸோ ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனில் வந்து இந்த வண்டியை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கே வந்து பார்க்க நல்ல ஒரு ஸ்டைலைஸ்டாக இருக்குது. ஸோ ஹெட்லாம்ப்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே மேலே ஹேண்டிலில் கொடுக்காம ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டருங்க. இதில் ஹைலைட்டட் என்னன்னா லோ பீமும் அண்ட் ஹை பீமும் 2 லைட்டுமே வந்து க்ளோ ஆகும். ஸோ ஒரு டபுள் பேரல் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வைசர் வந்து இந்த வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணல. பட் ஆனால் வைசருக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். அதுக்கான ஸ்க்ரூ, அது போக நம்பர் பிளேட்டிங், ஹவுசிங் யூனிட் எல்லாமே வந்து கீழே வந்துருக்குங்க. ஸோ டிஆர்எல்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே சைடில் நீங்கள் பார்க்கலாம் 2 இடத்துல வந்து டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. இந்த டிஆர்எல்ஸ் நீங்கள் வண்டியை ஒன்ஸ் ஆன் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு க்ளோ எஃபெக்டில் வந்து ஆனாதுங்க. லைக் BE6, டாடா ஹேரியர் இந்த மாதிரி அந்த வண்டியில் க்ளோ ஆகிற மாதிரி இதுலேயுமே வந்து அந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த டிஆர்எலோட எட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இங்கே பார்க்கலாம். நீங்கள் 2 டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மக்கார்டுன்னு பார்க்கும்போது நல்லா சாலிடாகவே இருக்குது. கலர் டோன் பார்க்கும்போது நமக்கு பிளாக் பியானோ ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பட் இது சைட் ஃபோர்க்கை ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதில் சேஃப்டி ரிஃப்ளெக்டருமே கூட வருதுங்க. அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் 14 இன்ச் வீல். இந்த செக்மெண்ட்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாஸான வீலை வந்து 14 இன்ச் வீல் வந்து ஸ்கூட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டருக்கு சைஸ்ன்னு பார்க்கும்போது 100/80 14 இன்ச் வீல் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அலையோட டிசைனுமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதில் டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் டிஸ்க் பிரேக் கிடையாது, ஏபிஎஸ் பிரேக்கிங். சிங்கிள் சேனல் இல்லை, டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்து இந்த செக்மெண்ட் ஈவி இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தாங்க தராங்க. அடுத்தது சைட் டிசைன் பார்ப்போம். எக்ஸ்டீரியரில் அடுத்தது சைடோட டிசைனை பார்க்கும்போது நல்ல ஒரு லென்த்தியான ஃபீல் வந்து கொடுக்குது. பிகாஸ் இந்த டிசைனே வந்து நல்லா மியூஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருந்தாலுமே இந்த பாடி பேனல் கலர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் பிளாக் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோட கட்ஸ் மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இது முடிகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ கட் டிசைனில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ வண்டி சைடோட டிசைன் ஓவராலாக பார்க்குறது நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோல்ட்டுங்கிற பேஜிங்கோட நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு கிளாஸியாகவும் இருக்குது. அதாவது ஒரு மோட்டோ ஸ்கூட்டருக்கான டிசைன் சாயலில் வந்து அப்படியே இருக்குங்க.
நெக்ஸ்ட் இதோட பவர் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் டிரைவ் மோட்டர் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பெல்ட் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது டியூவல் சஸ்பென்ஷன் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரோட டைல் டிசைன் நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. வீல் வந்து கொஞ்சம் ஸ்கூட்டரை விட்டு வெளியிலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிதாங்க இருக்குது. அதுக்கு வந்து ஃபுல்லாமே ஒரு நல்ல டயர் அக்கரை வச்சு நல்லா சேஃப்டி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டிங்கான ஃப்ரேமிங் இங்கே பார்க்கலாம், அதுக்கான லைட்டிங் எல்லாம் ஓகே. இந்த ரியர் டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கார் வந்து ஞாபகம் வருது. அது என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இண்டிகேட்டர்ஸுமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் ஆகும். அது சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏறி உட்காந்து என்னென்ன டெக்கி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட கீயை காட்டுறேன். நீங்கள் பார்க்கலாம், காரில் இருக்கிற கீ மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் அன்லாக், அது போக பைக் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ், இந்த 3 பட்டன்ஸுமே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் அன்லாக் அண்ட் லாக் பண்ணிக்கலாம். பட் சைட் லாக் பண்ணணும்னா அதில் வந்து அடிஷ்னலாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த புஷ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல போட்டு தான் நம்ம சைட் லாக் பண்ணணும். ஓகே, ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி சீட்டோட குஷனிங்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு நல்லா பெரிய சீட்டாக இருக்குது, பின்னாடி உட்காரவங்களுக்கும் டீசெண்டான சீட்டாக இருக்குது. ஸோ ஏறி உட்காருவோம். ஓகே, ஏறி உட்கார்ந்த உடனே எனக்கு அந்த ஒரு 150 செக்மெண்ட் ஸ்கூட்டர் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் அதுலேயும் இந்த மாதிரி ஹம்ப் இருக்கும், இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹம்ப் இதில் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 2 பேட்டரி வந்து இருக்குங்க. அதாவது 5 கிலோவாட் பேட்டரி தான், பட் ஸ்ப்ளிட் பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேட்டரியுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் கீயை வந்து ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணி இது கூட பேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீயோட ஆன் பண்ணுற நாப் இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே பார்க்கலாம் 2 பேட்டரி இருக்குங்க. ஸோ 5 கிலோவாட்கான பேட்டரி வந்து 2.5 கிலோவாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த பேட்டரியிலே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி இந்த இதை கழட்டிட்டு நீங்கள் இந்த பேட்டரி வந்து ஈஸியாக வந்து போர்ட்டபிள் பேட்டரியை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு கூட நீங்கள் வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இந்த 2 பேட்டரி வந்து நீங்கள் வந்து வண்டியிலே வச்சு சார்ஜ் போடணும்னா அதுக்கான சார்ஜ் வந்து போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க சார்ஜ் போர்ட்டு. ஸோ இந்த சார்ஜ் போர்ட்டில் போட்டிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகிக்கும். இந்த 2 பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ ஈக்குவலாக தான் சார்ஜும் ஆகும், ஈக்குவலாக தான் டிஸ்சார்ஜ் ஆகும். பட் நீங்கள் வீட்டில் கொண்டு போய் சார்ஜ் போட்டு வர மாதிரி இருந்தாலும் அதுவே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம், வண்டியில் ஏறி ஆன் பண்ணிட்டேன். பைக் ஆன் பண்ணோடனே நீங்கள் அந்த அனிமேஷனை பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து நல்லா பார்த்தோன்னே பஞ்சியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஏபிஎஸ் டியூவல் சேனல் ஏபிஎஸ்க்கான வார்னிங், அது போக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வார்னிங் மாதிரி ஒரு வார்னிங் சிம்பிளும் காட்டுது. அப்புறம் மேலே ஓடோ, ட்ரிப்பு, அப்புறம் மெயினான விஷயம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லா டைமுமே உங்களுக்கு வந்து காட்டிகிட்டே தான் இருக்கும். அப்புறம் இங்கே பவர் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கன்சப்ஷன் ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வண்டியில் ஸ்ப்ளிட் பேட்டரி 2 பேட்டரி இருக்கிறனால அதனால் ஒரு பேட்டரியோட பர்சன்டேஜ் 91 இருக்குது, இன்னொன்றும் 91 இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாகவே வந்து பார்த்திங்கன்னா தான் ட்ரைன் ஆகும். ஸோ ஒரே மாதிரி தான் வந்து சார்ஜும் ஆகும், டிஸ்சார்ஜும் அதே மாதிரி தாங்க ஆகும். அதை தாண்டி இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் SOS எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் வழியாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எதாவது எமர்ஜென்சினா நீங்கள் SOS அமுத்திக்கலாம். அப்புறம் கில் ஸ்விட்ச், அப்புறம் நீங்கள் அதிலே வச்சு ஆன் பண்ணிங்கன்னா பைக் வந்து நம்மளது வந்து ஆன் ஆகிடுங்க. ஸோ ஆன் ஆகிடுச்சு. அதில் பார்த்தா எத்தனை மோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோடு மாற்றுறதுக்கான ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட், மொத்தம் 3 மோட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஈக்கோவில் வந்து அதிகபட்ச வேகமாக வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் வேகத்து வரைக்கும் போகும். அதே நார்மல் வந்து 85 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே போகும். அப்புறம் ஸ்போர்ட்டில் டாப் ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா 115 கிலோமீட்டர் வரைக்குமே அதிகபட்ச வேகமாக போகுங்க. அதுக்கடுத்து லெஃப்ட் சைட் சுவிச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹாரன் சுவிச்சஸ், இண்டிகேட்டர்ஸ், ஹசார்ட் சுவிட்ச், இது வரைக்கும் ஓகே. பட் இதை தாண்டி இந்த வண்டியில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ரிவர்ஸ்க்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் பட்டன் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இவங்க தான் ஃபஸ்ட் டைம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்குங்க. பட் 2 வீலருக்கு ரிவர்ஸ் கேமரா எதுக்குன்னு தெரியல, பட் ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வண்டி ஏதாவது நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை இண்டிகேட் பண்ண ஆடாஸ் ஃபீச்சர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைட் மிரரில் வார்னிங் லைட் வந்து எரியும். அதாவது மிரரில் தெரியாத வண்டி உங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்தால் இது வந்து அழகாக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் 2 மிரர்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஹேண்டில்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய பைக்கில் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி நல்ல ஒரு பெண்டான ஒரு பைப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்ல அப்ரைட்டடான பொசிஷன் இருக்குது. ஒரு 150cc செக்மெண்ட் ஸ்கூட்டர் சைஸ் இன்ஜின்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வண்டி வந்து இருக்குங்க. 2 டிஸ்க் பிரேக்கான டிஸ்க் ஆயில் டேங்க் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஹேண்டிலே பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டீப்பாகவே போகுது, ஃபோன் எல்லாம் வச்சுக்கலாம். அதை சார்ஜ் போகிறதுக்கு போர்ட்டுன்னு பார்க்கும்போது உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியும் இருக்குங்க, சி டைப்பும் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே அதை விட கொஞ்சம் டீப்பாகவே போகுது. இது வந்து நீங்கள் வண்டி துடைக்கிற துணி ஏதாவது என்ன வச்சுக்கலாம். பட் இந்த 2 க்ளோ பாக்ஸுமே வந்து லாக் பண்ண முடியாதுங்க. இப்போ வாங்க சீட் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் வந்து பார்க்கலாம்.
நீங்கள் வண்டி ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு டைம் திருப்பிங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். பூட் ஸ்பேஸ் நல்லா பெரிய பூட் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு 25 லிட்டர்ஸ்க்கு மேலேயே வருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹெல்மெட்டும் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் உள்ளேயுமே கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து அந்த மிடில் வச்சு உங்களுக்கு அந்த ஹம்ப் இருக்கிறனால தான் உங்களால் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி இந்த டிசைன் வந்து இருக்குது. ரியரோட சீட்ஸை கழட்ட முடியாது, பட் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்பிளிட் சீட்டாக வந்து டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ரியரில் உட்காரவங்களுக்கான கிரிப்புன்னு பார்க்கும்போது அவங்களுக்கான கிராப் ஹேண்டில்ஸ் இந்த இடத்துல ஸ்டைலாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கால் வைக்கிற போர்ஷன் பார்க்கும்போது அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பெக்ஸ்ன்னு கிடையாது, பட் ஃபுட் வைக்கிறதுக்கான ஒரு போர்டே வந்து இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கும் நல்ல டீசெண்டான ஸ்பேஸாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓவராலாக நீங்கள் வண்டியோட டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான இருக்கிற ஒரு ஃபீச்சரும் இருக்குது, அதேமாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனும் இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. சரி வாங்க இந்த வண்டியோட சம்மரி பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கீவேவோட ஈஸி ஹைபோல்ட் ஆரோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வண்டிக்கு அவங்க ப்ரைஸ் பண்ணுறது எக்ஸோரூம் 1,99,000. பட் அதுக்கு வர்த்தியான ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேட்டரி அண்ட் ரேஞ்சே வர்த்தியான ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவேன். பிகாஸ் 2 lakhs பட்ஜெட்டில் ஒரு 5 கிலோவாட்கான பேட்டரி 150 கிலோமீட்டர் ரியல் டைம் ரேஞ்சுங்கிறது ஒரு வர்த்திய ஃபீச்சராக நான் பார்க்குறேன். அதை தாண்டி மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், டியூவல் சேனல் ஏபிஎஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது போக ADAS ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வார்னிங் சிஸ்டமும் இந்த சைட் மிரர்ஸில் வந்து அவங்க இன்டெகிரேட் பண்ணி கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. அண்ட் ஃபைனலி இது வரைக்கும் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அதுவுமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த வண்டியும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 2 lakh பட்ஜெட்டில் இந்த வண்டி நீங்கள் வாங்குவீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அதை பற்றி முழு டீட்டெயில் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் இந்த வண்டியோட டிரைவ் ரிவ்யூ உங்களுக்காக நான் கொண்டு வரேங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது இம்பீரியல் மோட்டார் கார்ப். அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் திருச்சியில் வந்து இருக்குது. கான்டாக்ட் டீடைல்ஸ் மேலே ஸ்க்ரீனில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் அடுத்தது இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.